அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையை ஒரு பிரம்மாண்டமான கோட்டையாக கற்பனை செய்து பாருங்கள். அந்த கோட்டை எவ்வளவு வலிமையான கற்களால் கட்டப்பட்டிருந்தாலும், அதன் கதவுகள் எப்போதும் திறந்தே இருந்தால், எதிரிகள் உள்ளே நுழைவதை தடுக்க முடியுமா? அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். உங்கள் நாவுதான் உங்கள் வாழ்க்கை கோட்டையின் கதவு. மகா அறிஞர் ஆச்சாரியா சாணக்கியர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஒரு மாபெரும் உண்மையை சொன்னார். உங்கள் ரகசியம் உங்கள் வசம் இருக்கும் வரை நீங்கள் அந்த ரகசியத்தின் எஜமான். அது உங்கள் உதடுகளை தாண்டி வெளியே வந்துவிட்டால் நீங்கள் அந்த ரகசியத்தின் அடிமையாகி விடுவீர்கள். இன்று நாம் வாழும் இந்த அவசர உலகில் எல்லாவற்றையும் சமூக வலைதளங்களிலும் நண்பர்களிடமும் உடனுக்குடன் கொட்டி தீர்ப்பது ஒரு நாகரிகமாக மாறிவிட்டது. ஆனால் கவனமாக கேளுங்கள். ஆழமான கடலில் அமைதி இருக்கிறது. ஆனால் அதன் உள்ளேதான் விலை மதிப்பற்ற முத்துக்கள் ஒளிந்துள்ளன. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு வெற்றியாளராக, மற்றவர்களால் மதிக்கப்படும் ஒரு ஆளுமையாக மாற வேண்டும் என்றால், சில விஷயங்களை நீங்கள் உங்கள் இதயத்தின் ஆழமான இருட்டு அறையில் பூட்டி வைக்க வேண்டும். யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் சொல்லக்கூடாத அந்த 4 ரகசியங்களை பற்றி இப்போது நாம் மிக விரிவாக அலசுவோம். முதலில் நாம் பார்க்க போகும் மிக முக்கியமான மர்மம் உங்கள் செல்வத்தை பற்றியது. சாணக்கியர் மிக தெளிவாக சொல்கிறார், உன் வறுமையை யாரிடமும் சொல்லாதே, உன் வளமையையும் யாரிடமும் காட்டாதே. இது கேட்பதற்கு உங்களுக்கு வியப்பாக இருக்கலாம். கஷ்டம் வரும்போது நண்பர்களிடம் உதவி கேட்கலாமே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் இந்த உலகின் யதார்த்தமான உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் இந்த சமூகம் உங்களை மதிக்காது. பெரும்பாலான மக்கள் உங்கள் கஷ்டத்தை கேட்டு உதவி செய்வதற்கு பதில் நீங்கள் எங்கே அவர்களிடம் கடன் கேட்டு விடுவீர்களோ என்று பயந்து உங்களை விட்டு மெல்ல விலகிச் செல்வார்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் உங்கள் வறுமையை பற்றி பேசி ஏளனம் செய்வார்கள். இவனிடமே பணம் இல்லை, இவன் எப்படி உட்படப் போகிறான் என்று உங்களை பலவீனமாக சித்தரிப்பார்கள். இதனால் உங்களுக்கு வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட தட்டி பறிக்கப்படும். அதேபோல உங்களிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருப்பதையும் யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்களிடம் செல்வம் கொழிக்கிறது என்று தெரிந்தால் தேவையற்ற உறவினர்களும் பொய்யான நண்பர்களும் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் உங்கள் குணத்திற்காகவோ அல்லது உங்கள் மீதான அன்பிற்காகவோ வரமாட்டார்கள். அவர்கள் உங்கள் பணத்திற்காக மட்டுமே உங்களை நேசிப்பார்கள். உங்கள் கையில் இருக்கும் பணம் தீர்ந்த அடுத்த நொடியே அவர்கள் சிறகு முளைத்த பறவைகளைப் போல உங்களை விட்டு பறந்து விடுவார்கள். பணம் என்பது வெறும் காகிதம் அல்ல, அது உங்கள் அதிகாரத்தின் சின்னம். அந்த அதிகாரம் மௌனமாக இருக்கும் வரைதான் அதற்கு மரியாதை. உங்கள் பணப்பை எப்போதும் மூடியே இருக்கட்டும். அது உங்களுக்கும் உங்கள் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மையாக இருக்க வேண்டும். இதற்கு அடுத்தபடியாக நாம் தற்காத்து கொள்ள வேண்டிய ரகசியம் நம்முடைய பலவீனங்கள் மற்றும் கடந்த கால அவமானங்கள். ஒருவன் தன்னைத்தானே மற்றவர்களிடம் தாழ்த்தி கொள்வது தன் கையில் இருக்கும் ஆயுதத்தை எதிரியிடம் கொடுப்பதற்கு சமம். உங்கள் வாழ்க்கையில் நடந்த கசப்பான சம்பவங்கள், நீங்கள் சந்தித்த தோல்விகள் அல்லது உங்களை யாராவது அவமானப்படுத்தி இருந்தால் அதை ஒருபோதும் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் பலவீனமாக இருக்கும்போது ஒருவரிடம் உங்கள் கஷ்டத்தை சொன்னால் அந்த நேரத்தில் அவர்கள் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல தோன்றும். ஆனால் மனித மனம் என்பது விசித்திரமானது. அதே மனிதர் பின்னாளில் உங்களுடன் ஒரு சிறிய கருத்து வேறுபாடு ஏற்படும் போது நீங்கள் சொன்ன அதே பலவீனத்தை கொண்டு உங்களை மனரீதியாக தாக்குவார். உலகம் எப்பொழுதும் பலமானவர்களைத்தான் மதிக்கிறது. நீங்கள் உங்கள் காயங்களை காட்டினால் இந்த உலகம் அதன் மீது உப்பை தடவுதான் முயற்சிக்குமே தவிர மருந்து போடாது. சிங்கம் வேட்டைக்கு செல்லும் போது தன் காலில் இருக்கும் காயத்தை மற்ற மிருகங்களுக்கு காட்டாது. அது கம்பீரமாக நடக்கும் வரைதான் காட்டில் அதற்கு மரியாதை. அதே போல உங்கள் பலவீனங்களை உங்கள் மனதிற்குள்ளேயே புதைத்து வையுங்கள். அவை உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கேலி பொருளாக மாறிவிடக்கூடாது. மௌனம் என்பது ஒரு கவசம். நீங்கள் பேசாதவரை உங்கள் பலம் என்னவென்று யாருக்கும் தெரியாது. எவரை ஒருவனால் எடை போட முடியவில்லையோ அவரிடம் இந்த உலகம் எப்போதும் சற்று எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும். உங்கள் காயங்களை நீங்களே குணப்படுத்திக் கொள்ளுங்கள். அது உங்களை இன்னும் வலிமையான மனிதனாக மாற்றும். மேலும் நாம் மிக கவனமாக இருக்க வேண்டிய மற்றொரு விஷயம் நம்முடைய இல்லறம். ஒரு மனிதனின் உண்மையான கௌரவம் அவனது இல்லறத்தை பாதுகாப்பதில் தான் இருக்கிறது. ஒரு வீட்டிற்குள் நடக்கும் வாக்குவாதங்கள், கணவன் மனைவிக்கு இடையே இருக்கும் கருத்து வேறுபாடுகள் அல்லது குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை வீதிக்கு கொண்டு வருபவன் தன் கையாலேயே தன் கௌரவத்தை சிதைத்துக் கொள்கிறான். சாணக்கியர் சொல்கிறார், வீட்டு ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் அந்த வீட்டின் நிம்மதி மட்டும் போகாது, அந்த வீட்டின் வலிமையே அழிந்துவிடும். நீங்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி ஒருவரிடம் குறையாக சொல்லும்போது
கேட்பவருக்கு அது ஒரு சுவாரஸ்யமான கதையாக இருக்கும். ஆனால் அவர் அதை மற்றவர்களிடம் சொல்லும்போது அது பல மடங்காக திரித்துச் சொல்லப்படும். இறுதியில் உங்கள் குடும்பம் ஊர் சிரிக்கும் நிலைக்கு தள்ளப்படும். மனித மனம் எப்போதுமே தன் கவலைகளை யாரிடமாவது கொட்டித் தீர்க்க விரும்பும். அந்த ஒரு நொடி நிம்மதிக்காக நாம் செய்யும் தவறு வாழ்நாள் முழுவதும் பாரமாக மாறிவிடும். உங்களுக்கு வருத்தம் இருந்தால் ஒரு தனிமையான இடத்திற்கு சென்று உங்கள் மனதை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் ஒரு சக மனிதனின் காதுகளில் உங்கள் குடும்ப ரகசியத்தை சிந்திவிடாதீர்கள். உங்கள் வீட்டு தூண்கள் வலுவாக இருக்க வேண்டும் என்றால் அந்த தூண்களில் இருக்கும் விரிசல்கள் வெளியாட்களுக்கு தெரியக்கூடாது. கௌரவம் என்பது ஒரு கண்ணாடி பாத்திரம் போன்றது. ஒரு முறை உடைந்தால் அதை ஒட்ட வைக்க முடியாது. உங்கள் இல்லறத்தின் புனிதத்தை உங்கள் இதயத்தோடு வைத்துக் கொள்ளுங்கள். இறுதியாக உங்கள் வெற்றி பயணத்தின் திசையை தீர்மானிக்கும் அந்த ரகசியம் உங்கள் எதிர்கால திட்டங்கள் மற்றும் இலக்குகள். ஆச்சாரியா கூறுகிறார், ஒருவன் தன் மனதில் தீட்டிய திட்டத்தை அது செயலாக மாறும் வரை வாயை திறந்து யாரிடமும் சொல்லக்கூடாது. இது கேட்பதற்கு எளிதாக இருக்கலாம், ஆனால் இதை கடைபிடிப்பதுதான் மிக கடினம். பொதுவாக நமக்கு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதை மற்றவர்களிடம் சொல்லி பாராட்டுகளை பெற வேண்டும் என்று தோன்றும். ஆனால் உங்கள் திட்டங்களை நீங்கள் முன்கூட்டியே சொல்லும்போது அந்த திட்டத்தின் வெற்றி விகிதம் பாதியாக குறைந்துவிடும். முதலாவதாக, உங்கள் திட்டத்தை கேட்கும் எல்லோரும் உங்களுக்கு நலம் விரும்புபவர்கள் அல்ல. பொறாமை கொண்டவர்கள். இதெல்லாம் உன்னால் முடியுமா என்று கூறி உங்கள் நம்பிக்கையை உடைப்பார்கள். இரண்டாவதாக, அறிவியல் ரீதியாக உங்கள் இலக்கை நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது அதை அடைந்துவிட்டது போன்ற ஒரு போலியான திருப்தி உங்கள் மூளைக்கு கிடைத்துவிடும். இதனால் அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கான உத்வேகம் குறைந்துவிடும். ஒரு அரசன் தன் அடுத்த நகர்வை அறிவிக்கக்கூடாது, அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும். உங்கள் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி இடி முழக்கத்தைப் போல உலகிற்கு தெரியட்டும். உங்கள் திட்டங்கள் ரகசியமாக இருக்கும் வரை எதிரிகளால் உங்களை ஒருபோதும் தடுக்க முடியாது. நீங்கள் எப்போது தாக்குவீர்கள் என்று தெரியாதவரைதான் புலிக்கு காட்டில் மரியாதை. முடிவாக நண்பர்களே, இந்த ரகசியங்களை காப்பது என்பது மற்றவர்களை ஏமாற்றுவது அல்ல. அது உங்களை நீங்களே தற்காத்துக் கொள்வது. இந்த உலகம் ஒரு வேட்டைக்காடு போன்றது. இங்கே பலவீனமானவர்கள் வேட்டையாடப்படுவார்கள், புத்திசாலிகள் மட்டுமே தப்பிப் பிழைப்பார்கள். உங்கள் நிதி நிலைமை, உங்கள் பலவீனம், உங்கள் குடும்ப ரகசியங்கள் மற்றும் உங்கள் எதிர்கால திட்டங்களாகிய இந்த நான்கும் ஒரு கோட்டையின் 4 தூண்களைப் போன்றது. அவன் என் ஆருயிர் நண்பன், அவனிடம் சொல்லலாம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாணக்கியர் சொல்கிறார், உன் நண்பனுக்கும் ஒரு நண்பன் இருப்பான். அவனிடம் உன் ரகசியம் போய் சேர அதிக நேரமாகாது. மௌனமாக இருப்பவன் முட்டாள் அல்ல, அவன் சரியான நேரத்திற்காக காத்திருக்கும் ஒரு வேடன். உங்கள் நாவை கட்டுப்படுத்துங்கள், அப்போது உங்கள் உலகம் உங்கள் வசப்படும். இந்த ரகசியங்களை நீங்கள் கடைபிடிக்கத் தொடங்கினால் மற்றவர்கள் உங்களை மதிப்பதையும் உங்கள் மீதான மரியாதை கூடுவதையும் நீங்கள் கண்கூடாக பார்ப்பீர்கள். உங்களை யாரும் வீழ்த்த முடியாத அளவிற்கு உங்கள் புத்தியை தீட்டுங்கள். வெற்றி எப்போதும் உங்கள் பக்கம் இருக்கட்டும்.